போன முறை பெரியவரோட உதவியால மோரிஸையும் அர்னால்டையும் சமாளிச்சிட்டோம். அதனால பிளைனோட கண்ட்ரோலை நாங்க இழந்துட்டோம். பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவாயிடுச்சு. நாங்க பாராஷூட்ல தப்பிச்சிட்டோம். அந்த பெரியவர் தைரியமா பிளைன்லயே இருந்து பிளைனை கீழே இறக்கிட்டாரு. இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போறது an unexpected buyer. அட கடவுளே, இதுல என்ன வச்சிருக்காங்க? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. டேய் தம்பி, சீக்கிரம் வாடா. என்ன நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க புதுசா? அதை என்கிட்ட கொடுங்க. உங்க ட்ரைனிங்க மாடியில போய் பண்ணிக்கோங்க சீக்கிரம். நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை பாட்டி தன்னோட பழைய ஓல்டு ஃப்ரெண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அடே நான் ஒன்றும் பெஞ்சு கிடையாதுடா. டே நண்பா, அடே நீங்களாடா? நீங்க என்னடா இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அவரை பயமுறுத்த விரும்பல. வில்லேஜ்ல இருந்து அந்த ஓல்டு லேடி எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஏய், நம்ம வெளியில போலாம். அந்த சோல்ஜர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம கீழ போயிடலாம். போர் நடக்கும்போது அவரோட வேலை ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது தான். அது அவர் செஞ்சாரு. கிராமத்துக்கு திருப்பி வரவே இல்ல. அதனாலதான் அவரு 20 வருஷத்துக்கு மேல டில்லியோட சேரவே முடியல. என்ன? அந்த பிளேனை காப்பாத்துங்க. அவரு காயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட ரொம்பவே டெடிகேட்டடா இருக்காரு. விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. பிளேன் கிராஷ் ஆனது அவருக்கு தெரிஞ்சதுனா அவரவே அவர் குறை சொல்லிப்பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அந்த பிளேனை சரி பண்ணி கொடுக்குறேன். உண்மையாவா? அப்ப அவர் ரெக்கவர் ஆறதுக்கு முன்னாடி நம்ம இத செஞ்சிடலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த வழியாவா இல்ல அந்த வழியாவா? இது முடியல. இல்லையே. இனிமே என்னால நடக்க முடியாது. கமான், இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதே? என்ன தப்பு அதுல? ஜிபிஎஸ் சுத்திக்கிட்டே இருக்குப்பா. அப்புறம் நம்ம இங்க வசமா மாட்டிக்கிறோம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம பிளேன்ல இருந்து தப்பிச்சோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ரொம்ப கேவலமா இருக்கு. அட ஆமா, அந்த டைகர் ஆட போஸ்ட் பண்ணுமே, அதுக்கு பையர்ஸ் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்களா? ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். அதை வாங்குறதுக்காக இன்ட்ரெஸ்டான பையர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வெயிட் பண்ணி செக் பண்றேன். நிறைய பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இப்ப கவுண்ட் பண்றேன். ஏன்னா யாருமே இல்லையா? அப்போ டைகர்ஸ் வாங்குறதுக்கு யாரும் இல்லையா? அப்ப விட்டுட்டு போயிடலாம். என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அதே அளவுக்கு தோத்து போயிடுறோம். உனக்கு ஒன்று தெரியுமா? இனிமே டைகர்ஸ் எல்லாம் வேண்டாம். அர்னால்ட், கம் ஆன். இந்த காட்டுக்கு அந்த பக்கம் தான் பீஸ் டவுன் இருக்கு. அந்த பக்கம் போய் நம்மளுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். சூப்பர். ஆனா நம்ம எப்படி அங்க போறது? அதுவும் ஜிபிஎஸ் இல்லாம? என் புத்திசாலித்தனத்தை வச்சு ஒர்க் பண்ண கூடாதா? அப்புறம் இந்த முட்டாள்தனமான ஒன்று ஸ்ட்ரென்த் வச்சு அர்னால்டே பீஸ் டவுன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். முட்டாள்தனமான மொரட்டு ஸ்டண்டா? நான் அந்த மரங்களை குத்த போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. மோரிஸ், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நீ முதல்ல நடந்து என் கூட வா. என்ன ஆப்பிள் இருக்கு? நான் தான் ஆப்பிள் பார்த்தேன். நான் தான் எடுப்பேன். எனக்கு தான் வேணும். அச்சோ, நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால கீழே குனிஞ்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் உங்ககிட்ட தான்டா பேசிக்கிட்டு இருக்கேன். அர்னால்டே, உனக்கு காது செவிடா என்ன? ஆப்பிள் அந்த மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. வந்துடுற அர்னால்ட், சீக்கிரமா வந்துரு. சரி, உங்ககிட்ட அவ்வளவுதான் ஸ்டாக் இருக்கா? மோரிஸ், உண்மையாவே என் பட்டக்ஸ் வலிக்குது.
உன் பட்டாக்ஸ்லயும் குத்தி இருக்கு, உனக்கு வலிக்கலையா? என்னது இருக்கா? அச்சச்சோ. அம்மா. அப்பா, நான் எப்படி இதை மிஸ் பண்ணேன்? போடே, இது ரொம்ப ஆபத்தானது, நிக்காத. என்ன மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேனா? அச்சச்சோ, இது என்னது சோதனை? இந்த பக்கம் அதுதான் இருக்குமே. என்னால முடியலப்பா. முடியலையே, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றது? இதோ கண்டுபிடிச்சிட்டேன். அர்னால்ட், காத்த ஃபாலோ பண்ணி வா, நம்ம தொலைஞ்சு போக மாட்டோம். வேகமா வா, சீக்கிரம் இந்த வழியா வா. எனக்கோ காத்து விடுறேன். நாம வெளியே வந்துட்டோம்ப்பா. ஆமா வந்துட்டோம். அர்னால்டு, நம்ம வெளியில வந்துட்டோம். அரமணா. இனிமே நம்ம எந்த கிரைமும் பண்ணவே கூடாது. உங்க லைசென்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் காட்டுங்க. ஓகே, மறக்காம சீட் பெல்ட் போடுங்க. அந்த போலீஸுக்கு நம்மளுடைய பிளானை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசி போறான். நீ எங்க போய் இந்த ட்ரெயினை கத்துக்கிட்ட? ஸ்கூல்ல படிச்சா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏதாவது பிரச்சனைங்களா? பிரச்சனை வருது. இங்க பாருங்க சார், நாங்க ரொம்ப நல்லவங்க. இது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உள்ள ஏறுங்க. ஹேய், எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், இப்போ எங்க நீ போயிட்டு இருக்க? இப்பதான் நாங்க காட்டை விட்டே வெளியில வந்துட்டு இருக்கோம். ஆமா, நீ யாரு? ஹலோ, உங்க ஆள்கிட்ட சொல்லி எங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லுங்க. ஆமா, யார் நீங்க? என்ன நீங்க உல்ஃப் கேங்னே கூப்பிடலாம். ஓ, உல்ஃப் கேங்கா? ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகத்தோட கடைசி சைபீரியன் டைகர் என்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு டைகர் வேணுமா? நீங்க அதுக்கான வேலையை சொல்லுங்க. நீங்க ரொம்ப லேட்டு. இனிமே நாங்க அதை பிடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால என்கிட்ட விளையாடாதீங்க. ஏற்கனவே நம்ம டீல் பேசியிருக்கோம். பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்ப பாருங்க, இப்போதைக்கு இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிக்கோங்க. டீல், நீங்க சொன்னதான் டீல். நம்ம இனிமே அதை செய்ய போறது இல்லைன்னு நினைச்சேன். அர்னால்டு, உனக்கு என்ன பைத்தியமா? உன் வாழ்க்கையில இது வரைக்கும் இது மாதிரி பணத்தை பார்த்துருக்கியா என்ன? எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த டைகரை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சி தருவேன் நானே. குட். அந்த அழகான டைகர் தான் என்னுடைய சர்க்கஸ்ல ஹைலைட்டா இருக்க போகுது. இனிமே அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு குங்ஃபூ தெரியும், அதனால தான் நம்ம தப்பிச்சு வந்தோம். வண்டர்ஃபுல். அந்த ட்ராப் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக நான் செஞ்சதுதான். உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப திருப்திகரமா இருக்கு. என்ன திருப்தியா? கண்டதை பண்றான். டெஸ்ட்ல பாஸ் பண்ணணுமா? ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிருந்தா இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிருக்கவே கூடாது. ஒருவேளை இந்த டீலை நீ உடைச்சிட்டேனா? அப்படிலாம் செய்ய மாட்டேன். கண்டிப்பா அந்த டைகரை உங்களுக்கு நான் பிடிச்சி தரேன். சரி, உங்களுக்காக சில கியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். சரிங்க. எங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்க போனுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னை பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம். ஏதாவது முக்கியமானதுன்னா பேசுறேன். ஓகே. ஏய், எதுக்காக எங்களை கார்ல இருந்து இறக்கி விட்ட? அவ்வளோ அற்புதமான பையர் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்திலேயே அந்த கூட்டி டைகரை பிடிச்சிடலாம். அங்க பாரு மோரிஸ், அது அந்த வயசான ஆளுடைய பிளேன் தானே? இதுதான் பிளேன்ல வாசம் அடிக்கிற மாதிரி அடிக்குது. டப்ளூ, உனக்கு தெரியுமா இதுதான் அந்த இடம்னு? நிச்சயமா பிளேன்ல அடிச்ச அதே வாசனை தான் இங்கே அடிக்குது. கொஞ்சம் பாருங்க. மோரிஸோட வாசனை இங்க வருது. இந்த வாடை அர்னால்டோடது. இந்த நாத்தத்தை என்னால மறக்கவே முடியாது. அந்த பிளேனை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? நாம ஒண்ணு பண்ணலாம். மோரிஸும் அர்னால்டும் ஸ்னோ மவுண்டனுக்கு போயிருப்பாங்க. அவங்க கிட்டே பிடிக்க போயிருப்பாங்க. நாம அந்த பிளேனை கண்டுபிடிச்சு அவங்கள தடுத்து நிறுத்தணும். நாம அதை செய்யலாம். கை கொடுங்க.
நமக்கு ஒரு பிளான் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் போய் நமக்கு ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிட்டு வரேன். அப்புறம் நமக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும், அதை நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா நான் ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிச்சிட்டு வரேன். சரி, இது கிட்டிக்காகவும் அந்த ஸ்னோ மவுண்டனுக்காகவும். Let's go. நாங்க பீஸ் டவுன்ல இருந்து ஸ்னோ மவுண்டனை நோக்கி போறோம். நாங்க கிட்டி டைகரை கண்டுபிடிக்க போறோம். மோரிஸோ அர்னால்டோ பிளேனுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறத நாங்க பார்த்தோம்.